श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगल जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जनाननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां अयोगैरहमद्येव विभावये भवानी श्रीमात्रे नमः. सद्गुरु சாந்தானந்த சுவாமிகளுடைய கிருபா கடாட்சத்தோடையும் ஓங்காரானந்த சுவாமிகளுடைய அனுகிரகத்தோடையும் பிரணவானந்த சுவாமிகளுடையதான அனுகிரக விசேஷத்தோடையும் கூட ஒரு 10 நிமிஷம் தேவியினுடையதான ஒரு பிரபாவத்தை சிந்திக்கிறதுன்னு சுவாமிகளுடைய சந்நிதியில பேசுறதே பெரிய பாக்கியம். ஏன்னா நடமாடுற புவனேஸ்வரி அப்படின்னா அது சாட்சாத் சுவாமிகள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அவருடைய சன்னிதானத்திலே அபர புவனேஸ்வரியாவே பிரகாசிக்க கூடியதான் அவருடைய சன்னிதானத்திலே ஒரு 2 வார்த்தை. ஏன்னா வைதீக ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தை எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சுவாமிகள் தான் பெரிய முயற்சியை பண்ணின்னு இருக்கார். அம்பாளுடைய ரூபங்களிலேயே அதிவிசேஷமா விளங்கக்கூடியது பராஷோடசி. அந்த ரூபத்திற்கு மேல வேற ரூபம் இல்லை. சாபம் சேக்ஷுமயம் பிரசூன விஷிகான் பாஷாங்குஷம் புஸ்தகம் மாணிக்யாக்ஷஸ்ருஜவரம் மணிமயீம் வீணாம் சரோஜத்வயே பாணிभ्यां வரதாபயம் சததி பிரம்மாதி சேவ்யாம் பராம் சிந்தூராருண விக்கிரகாம் பகவதீம் தாம் ஷோடசீம் ஆஸ்ரயே அப்படின்னு அந்த ஷோடசிக்கு மேல வேற ஸ்வரூபம் கிடையாது. 1000 முகங்கள்ல 1000 நாவ் இருந்தா கூட அந்த ஷோடசியின் பெருமையை சொல்ல முடியாதுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுறது. அந்த மகா ஷோடசியோட ஸ்வரூபம் மூலஸ்வரூபமானது எப்படி இருக்குமோ அப்படியே பஞ்ச பிரம்மாசனத்திலே சதாசிவனுக்கு மேல 10 புஜத்தோட விளங்கக்கூடிய மகா ஷோடசி அம்பாளுக்கு விசேஷமான ஆலயத்தை இந்த பாரத வருஷத்திலேயே நிர்மாணம் பண்ணி இருக்கிறது யாருன்னா நம் பிரணவானந்த சுவாமிகள் தான். ஐயர் மலை குளித்தலைக்கு பக்கத்திலே ஐயர் மலையில அந்த ரூபத்திற்கு துல்லியமான ரூபம் கிடையாதுங்கிறது சாஸ்திரம். ஷோடசிக்கு மேல வேற ஸ்வரூபம் கிடையாது. சகல மகாவித்யா வேதங்களும் பார்க்கிறோமே, காளி, தாரா, சுந்தரி, புவனேஷி, பைரவி, சின்னமஸ்தா, தூமா, பகலா, மாதங்கி, கமலான்னு அத்தனை மகாவித்யா மூர்த்தங்களுக்கும் ஆதார மூர்த்தியா விளங்கக்கூடியவள் சாட்சாத் மகாஷோடசி அப்படின்னும் அந்த மகாஷோடசி மந்திரத்தினுடைய 28 அக்ஷரங்களிலே 28 மகாவித்யா வேதங்கள் அடங்கி இருக்காங்கிறத தந்திர சாஸ்திரங்கள் சொல்லுறது. அந்த மகாஷோடசி அம்பாளுக்கு ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க சுவாமிகள் அப்படி அம்பாளுடையதான ஒரு வைபவத்தை ஸ்ரீவித்யனுடைய தாத்பரியத்தை சாத்வீகமான முறைப்படி இந்த காலத்துல எப்படி எல்லாமோ உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இருக்கா. ஆனா சாத்வீகமாக வேதாச்சாரத்தின்படி இந்த ஸ்ரீவித்யா உபாசனைய எல்லா இடங்கள்லையும் பரப்பணும் அப்படின்னு சுவாமிகள் விசேஷமான ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கார். அத்தனை பேரும் நாம் அவசியமா அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணணும். ஏன்னா காஞ்சி க்ஷேத்திரத்தில் என்ன விதமான வைபவத்தோட லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகையா காமாட்சி இருக்காளோ அதே வைபவத்தோட அந்த காமாட்சியோட மூலஸ்வரூபமா விளங்கக்கூடிய மகாஷோடசியானவள் அப்படி அந்த ஐயர்மலை க்ஷேத்திரத்திலே விசேஷமான வைபவத்தோட இருக்கா. அப்படி அநேக இடங்களிலே சுவாமிகள் சண்டி ஹோமங்களை விசேஷமா செய்துருக்கார். இந்த சண்டி ஹோமத்திற்கு சமானமான ஒரு ஹோமம் கிடையாது. என்னக்க சண்டி கலவு சண்டி கலவு சண்டி கலவு சண்டின சம்சயா. இந்த கலிகாலத்திலே கேட்ட உடனேயே ஓடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் யாருன்னாக்க சாட்சாத் பகவதி சண்டிகா பரமேஸ்வரி. சாட்சாத் பகவதியான புவனேஸ்வரி தான் லீலையா மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதிங்கிற வடிவங்களை தாங்கி கொண்டு சண்டிகா பரமேஸ்வரியாக மதுகைடவர்களை சம்ஹாரம் பண்ணினா, மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா, நிஷும்பனையும் சும்பனையும் சம்ஹாரம் பண்ணினாங்கிற வைபவத்தை தான் இந்த தேவி மகாத்மியம்ங்கிற துர்கா சப்தசதி சொல்றது. அதை வெளியில பார்க்கறதுக்கு ஏதோ யுத்தம் மாதிரி தெரியறது. அம்பாள் வந்து மதுகைடவர்களை மகாகாளியா சம்ஹாரம் பண்ணினா, தசானன மகாகாளின்னு சொல்றா. 10 தலையோட 10 கரத்தோட 10 காலோட அம்பாள் ஆவிர்பவிச்சு அந்த மதுவையும் கைடபனையும் சம்ஹாரம் பண்ணினா. சர்வதேவ ஷரீரஜா அப்படின்னு எல்லா தேவ சரீரங்களில் இருந்தும் தோன்றி. அப்போ மூலமான சக்தி யாருன்னா அம்பாள் தான். சக்தின்னா என்ன? பிரம்மம் தான் சக்தி. எதை பிரம்மம்னு நாம சொல்றோமோ அதுதான் சக்தி. என்ன புவனேஸ்வரி தேவி பாகவதத்திலே விஷ்ணு கிட்டையும் ருத்ரன் கிட்டையும் சொல்றா, இந்த லோகத்திலே அடிபட்டு விழுந்தவோ
பலம் இல்லாதவோ அங்கஹீனன். அவனை பார்த்து லோக ஜனங்கள் என்ன சொல்றா? அவனை கண்டு அடாடா இவன் சக்திஹீனனா இருக்கானேன்னு தான் சொல்றா. இவனுக்கு சக்தி இல்லையே, சக்திஹீனனா இருக்கானேன்னு தான் சொல்றானே தவிர ருத்ரஹீனன்னு அவனை பார்த்து சொல்றது இல்லை, விஷ்ணுஹீனன்னு அவனை பார்த்து சொல்றது இல்லை. அவங்கிட்ட ருத்ரன் இல்லையே, விஷ்ணு இல்லையேன்னு சொல்றது இல்லையே, சக்தி இல்லையேன்னு தானே சொல்றா. அந்த காரணத்தினாலே ஜனார்தனா, சங்கரா, சக்திக்கு மேலே லோகத்திலே வேறொன்று கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்கோன்னாடா சாட்சாத் புவனேஸ்வரி. அத எப்போ நிரூபணம் பண்ணினான்னு கேட்டா மகிஷாசுர சம்ஹார சமயத்திலே நிரூபணம் பண்ணினா. யாராலையுமே அந்த மகிஷனை சம்ஹரிக்க முடியல. தேவி மகாத்மியத்திலே சுருக்கமா தான் கொடுத்திருக்கா மகிஷ விருத்தாந்தத்தை. ஆனா தேவி பாகவதத்திலே பார்த்தேன்னா அதிவிஸ்தாரமாக பகவதியானவள் எப்படி மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினாங்கிறது இருக்கு. எல்லா தேவர்களும் யுத்தத்துக்கு போறா. அக்னி யுத்தம் பண்றார், இந்திரன் யுத்தம் பண்றார், வருணன் யுத்தம் பண்றார். இவாளால ஜெயிக்க முடியலன்ன உடனே சாட்சாத் மகாவிஷ்ணு யுத்தம் பண்றார் மகிஷனோட. பரமசிவன் யுத்தம் பண்றார். ஒத்தராலையும் அந்த மகிஷனை ஜெயிக்க முடியலே. எல்லோரும் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா கவாவா லோகத்துக்கு திரும்பி போயிட்டாளா. அப்ப யார் அவனை சம்ஹாரம் பண்ணினா? எல்லோரும் பகவானுடைய பாதத்துல போய் சரணாகதி பண்றா. ஜனார்தனா, நாராயணா, இந்த மகிஷன் இவ்வளவு அட்டகாசத்தை பண்ணிட்டு இருக்கான், நீங்க என்னடானா சுகமா அப்படி நித்திர பண்ணிட்டு இருக்கே ஆதிசேஷனுடைய பரியங்கத்திலே, இது நியாயமா? நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமான்னு எல்லா தேவர்களும் அவரை போய் சரணாகதி பண்றா. இப்ப சொன்னாரா இந்த இடத்திலே ருத்ரமூர்த்தி வந்தார் அப்படின்னாக்க வழிபறக்கும்னு. ருத்ரமூர்த்தி அந்த இடத்துக்கு வந்த உடனேயே சர்வ தேவ சரீரங்களில் இருந்தும் ஜோதியானது கிளம்பி அத்தனை ஜோதியும் ஒன்னாக சேர்ந்ததுன்னு அவளுக்கு சண்டி அப்படிங்கிற நாம. சண்டிகா மகாலட்சுமி அப்படின்னு அவளை நாம சொல்றோம். சர்வதேவ ஷரீரஜா, அவள் ஆத்ம ஜோதியின் வடிவானவள். அவளுக்கு சரீரம் கிடையாது, அவள் பரபிரம்மஸ்வரூபிணி. அந்த பரபிரம்மஸ்வரூபிணியினுடைய சரீரம் எப்படி வந்ததுன்னா சம்புவினுடைய தேஜஸ், பரமசிவனுடைய தேஜஸ் அவளுக்கு முகமாச்சு. மகாவிஷ்ணுவினுடைய தேஜஸ் 18 கையாச்சு. சுப்பிரமணியனுடைய தேஜஸ் உதடாச்சு. பிரம்மாவினுடைய தேஜஸ் கால் பாதமாச்சு. யமனுடைய தேஜஸ் கூந்தலாச்சு. சந்திரனுடைய தேஜஸ் ஸ்தனங்களாச்சு. இந்திர தேஜஸ் இடுப்பாச்சு. அப்படி அத்தனை தேவ சரீரங்களிலே தோன்றிய தேஜஸ்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிர்குணமா நிராகாரமா சச்சிதானந்தமயமா விளங்கக்கூடிய பரமேஸ்வரியின் வடிவமானது வந்ததுங்கிறது தேவி பாகவதமும் சரி, தேவி மகாத்மியமும் சரி. அப்படி அதனாலதான் பரமசிவனுடைய பாதத்திலே புஷ்பத்தை போட்டோம்னா அது புவனேஸ்வரியினுடைய முகத்தை பூஜிக்கிறதுக்கு சமம். மகாவிஷ்ணுவின் பாதத்திலே புஷ்பத்தை போட்டோன்னு சொன்னாக்க சண்டிகா பரமேஸ்வரியோட 18 கைகளை பூஜிக்கிறது சமம். ஏன்னா சண்டிகா பரமேஸ்வரியோட 18 கை மகாவிஷ்ணு, முகம் பரமேஸ்வரன், கார்த்திகேயன் உதடு அப்படின்னு நம்ம எந்தெந்த தேவதைகளை எல்லாம் ஆராதிக்கிறோமோ அத்தனை தேவதைகளும் சாட்சாத் சண்டிகா பரமேஸ்வரியோட ஸ்வரூபமே. அம்பாள் தான் எல்லா தேவ சரீரங்கள்லையும் இருக்கா. இதை ஸ்ரீவித்யாகீதையிலே சொல்றா லலிதா திரிபுர சுந்தரி. சர்வ லோகத்திலே விளங்கக்கூடிய எல்லா தேவதைகள் வடிவா பிரகாசிக்க கூடியவள் நான் ஒருத்தியே. யார் யார் எந்தெந்த வடிவங்கள்ல என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அந்தந்த வடிவங்கள் அவரவர்களுக்கு தரிசனம் கொடுக்க கூடியவள் நான் ஒருத்தியே. இதை எவன் உணரலையோ அவனே மூடன் அப்படிங்கிறாளாம் லலிதா தேவி ஸ்ரீவித்யாகீதையிலே சொல்றான்னு வருது. அப்படி அந்த சண்டிகா பரமேஸ்வரியோட மகிமை, மகாலட்சுமியோட மகிமை ரெண்டாவது சரித்திரத்திலே நமக்கு விசேஷமா தேவி மகாத்மியத்திலே சொல்லியிருக்கா. இந்த சரித்திரங்களை எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஜென்மா போறாது. வெறுமன சம்ஹாரம் மாத்திரம் இல்லை, ஒன்னொன்னுமே தத்துவம் தான். பூர்ணமா அகந்தைய விநாசம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியதுதான் தேவி பாகவதம், தேவி மகாத்மியமே. இந்த மகிஷனை சம்ஹரிக்கிறதுங்கிறது அக்ஞானத்தை வேரோட அழிச்சு, தாமச வடிவா விளங்குற அக்ஞானத்தை அழிச்சு ஆத்மஸ்வரூபிணியான சண்டிகா பரமேஸ்வரி ஜ்வலிக்கிறத குறிக்கிறது தான். நிசும்ப சும்ப யுத்தமும் அதே விஷயம்தான். சண்டமுண்டாசுர நிஷூதினிங்கிறது சகசிரநாமா. ராகமும் துவேஷமும் தான் எல்லாத்துக்கும் காரணம். விருப்பு வெறுப்பு தான் நம்ம எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம். அந்த விருப்பையும் வெறுப்பையும் தான் சண்டனும் முண்டனும் குறிக்கிறார். அதனால தான் லலிதா சகசிரநாமத்திலே மகிஷாசுர வதத்தை சொல்லல, மகிஷாசுர மர்தினிங்கிற நாமா வரல.
நிசும்ப சும்ப சம்ஹாரத்தை சொல்லல சகஸ்ரநாமத்தில, சண்டமுண்ட சம்ஹாரத்தை தான் சொல்லியிருக்கா. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த குரோதமும் ஆசையும் இருந்துட்டே இருந்தா நம்மால எப்படி மோட்சத்தடைய முடியும்? எப்படி அம்பாள உணர முடியும்? அப்போ ஆசையின் வடிவாகவும் அந்த கோபத்தின் வடிவா விளங்கக்கூடிய சண்டனையும் முண்டனையும் சம்ஹாரம் பண்ணினதுனால அவளுக்கு சாமுண்டா அப்படின்னு பேரு. இந்த சண்டி ஹோமத்துக்கு பிரதானியமான மூல மந்திரமா விளங்குற நவாட்சரியில சாமுண்டாங்கிற நாமாதான் வளருது. சாமுண்டாயை விச்சே அப்படின்னு வளருது. அப்படி குருநாதருடைய கிருபா கட்டாட்சத்தோட இந்த சந்நிதியிலே அவரை பணிந்து அவர் அனுகிரகத்தினாலேயும் சண்டிகா பரமேஸ்வரியினுடைய சர்வதேவதைகளுக்கும் மேலா விளங்கக்கூடிய பராசோடசையோட கிருபா கட்டாட்சத்தோடையும் ராகத்வேஷங்கள் ஒழிஞ்சு எல்லா விதமான சௌபாகியங்களையும் எல்லோரும் பெற்று தேவியினுடைய பாதார விந்தத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் குருநாதருடைய சன்னிதானத்திலேயும் தேவியினுடைய சன்னிதானத்திலேயும் தேவியினுடைய வைபவத்தை பேசுறதுக்கான ஒரு சௌபாகியம் கிடைச்சது. அதற்கு சுவாமிகளுக்கும் அதே போல அம்பாளுக்கும் அநேக நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஜெய புவனேஸ்வரி ஸ்ரீமாத்ரே நமः. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.